ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மின்சாரத்துறை சார்பில் ஒரு புதிய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது டான்ஜெட்கோ மூலியமாக ஒரு புதிய ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப் மூலமாக 2 சர்வீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து புதுசாக இபி பில்லை நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக. அதேமாரி கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருக்கா, அதை நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னா, உங்கள் ஊரில் மின்தடை ஏற்படுதா அதுக்கான கம்ப்ளைண்ட் தெரிவிச்சுக்கலாம். அதேமாரி மீட்டர் வந்து பார்த்தா பழுதடிச்சுன்னா அதுக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். கூடுதலாக மின்கட்டணம் வசூலிக்கிறானோ அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கான சர்வீஸுமே உங்களுக்கு புதிய ஆப் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கான இபில்லை பேமெண்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளைண்ட்னா ஆன்லைன் மூலம் உங்களுக்கான கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான ஆப் பற்றி நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஓகே, இதை வந்து பார்த்தா டான்ஜெட்கோக்கான ஒரு புதிய ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த ஆப்பை நீங்கள் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதை நீங்கள் சப்மிட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா பின் வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பின்னை வந்து பார்த்தா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கான இபியில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேமெண்ட்னு. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குயிக் பே அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு உங்கள் கன்சியூமர் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான இபி நம்பரை ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு செக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நேம் என்ன, அட்ரஸ் என்ன எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ பில் வந்திருக்கு அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். வியூ யூசேஜ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எவ்வளோ யூசேஜ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான முன்னாடிலாம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா தான் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ பேமெண்ட்டை நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேமெண்ட் ஷோ ஆகும் அதன் மூலமாக உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து செகண்டாக வந்து மை பில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பில் எவ்வளோ வந்திருக்கு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மை கன்சியூமர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பில் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் தெரிவிக்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோம் பேஜ் வந்து போயிடுங்க. ஹோம் பேஜில் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பவர் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கான கம்ப்ளைண்ட் தெரிவிக்க பவர் ஃபெயிலியர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்ககிட்ட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்னு கேட்டு எஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீட்டர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். மீட்டர் வந்து பார்த்தா ஏதாச்சும் வந்து பழுதடைஞ்சிருக்கு அல்லது வந்து பார்த்தா அதிகமாக மீட்டர் வந்து ஸ்டோர் ஆகுதுன்னா அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க. பில்லிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வோல்டேஜ் வந்து பார்த்தா கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னா அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் போல்ஸ்லாம் இருக்குது உங்கள் இதுலனா அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அதேமாரி எனர்ஜி வந்து பார்த்தா திருடப்படுதோ அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபயரிங், அதுக்கப்புறம் இந்தமாரி பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் வேணுமோ எல்லாத்துக்குமே உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தெரிவிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க வந்து பார்த்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு புதிய ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.